15 வருஷமா இந்த வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க நான் மட்டுமா எங்க அப்பா தாத்தா பரம்பரை இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த சர்ச்சில் உள்ள அடி கல்ல இருந்து மேலே உள்ள பெல் வரைக்கும் இந்த சர்ச்சில் வேறுனா ஒரு கொட்டை காமிச்சிருக்க பார்ப்போம். சரி பாஸ் தம்பி யாரெல்லாம் சீக்கிரம் பாருங்க. தம்பி ஆயிரம் ஒரு இடத்துக்கு ஒரு மாணிக்கத்தி ஒரு இடத்துலையும் ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போவோம். என்ன ஒரு ஏசியில் ஃபேனில் சேரை கூட தொடங்கியாக வச்சுருக்காங்க. காலகட்டாலே பைக் எடுத்து உட்காந்துருவாங்க. ஒரு ஒரு ஏசியில் ஃபேனில் சேர் கூட தொடங்கியாக வச்சுருக்கீங்க. அப்படின்னா சேர் தொடங்கி சொல்லி தரணுமா? சரி, அதாவது போடாத 4 ஃபேனு, பீஸ் போட 4 பல்பு, இதுக்கு 4 வாய், இன்னைக்கா நாளைக்கா நிறுவனமாக 4 செவரு, அதுக்குள்ள எப்படி போன ஆராதிக்க முடியும். சரி, அதை விட போன வாரம் அவன் என்ன சொன்னேன், ஆவியில் அழுது ஸ்பீக்கர் ஆகட்டும், நீங்கள் ஆவியில் அழுது போன ஸ்பீக்கர் ஆகட்டும். நீங்கள் அதை விட கொயரில் பாட்டு மட்டும் 1000 ரூபாய் பையன் பாட்டு படிக்காங்களா அதை கட்டுறாங்களானே தெரியல. பையன் பாட்டு படிக்காங்களா அதை கட்டுறாங்களானே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் யாரும் உனக்கே தெரியும். நான் சொல்ல வச்சுருவேன். வல்லமை 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 இறங்கட்டுமாக. க்ளோரி மேன்மை க்ளோரி மேன்மை வல்லமை இறங்கட்டுமாக. சாத்தான் அழிவானாக, சாத்தான் கரைவானாக, இறங்கட்டுமாக. வல்லமை 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 அக்கினி அக்கினி இறங்குவா. போயிட்டு வச்சா சரி நம்மளே பார்ப்போம். போல நடனமாடி நல்லா இருக்கு. பாட விடுறாங்க, ஆட விடுறாங்களே. பாஸ்டர் பேசணும். எல்லாம் ரெடியா போயிட்டீங்களா? ஓகே தானா? கீபோர்டு சிங்கரங்க அதே வரலையா? போன் எடு. எங்க இருக்கீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை திருப்பி சொல்லியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை உள்ள பகுதியிலே முக்கியமான கோயில பாடலாளர் பண்ணால மற்ற நாள் என்ன பண்ணி பாடலாளர் நீங்க என்ன பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோ. பாடலாளர் நீ மறக்கலாம், ஆண்டவரும் நான் மறந்தாரு. ஜோலி முடிச்சு ஏன்னா உங்களுக்கு அசிலாடுனா ஆராதிக்க வந்தோ எப்படில கைகள் போடுறேன். ஆராதிக்க வந்தோ அங்கே கூட வந்தோ ஏகோவா தேவனையே. பேப்பர் வரணும். ஏன் மிஸ்டாது? ஐயோ மனுஷனை விரும்பாது ஐயா சொல்லிட்டு இந்த காலை ஆராதனை கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்று தேவன் நமக்கு நல்ல ஒரு நாளை தந்திருக்கிறார். நாம் அனைவரும் அவரை ஒன்று சேர்ந்து ஆராதிப்போமாக. ஆரம்பித்த பகுதியை பாஸ்டர் தாமஸ் காண்போம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிப்போமா? உண்மை முழு உள்ள
உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நல்ல வேலை, இன்னும் ஒரு சீட் முடியல. எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கும் போதே நானும் போய் நிற்க வேண்டியதுதான். இந்த வாரம் பாஸ்ட் என்னை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பார்ப்போம். ஐயோ, இங்க ஒருத்தர் என்னை பார்த்துட்டாரே. ஐயா, நீங்க என்ன ஜோம் பண்ணலையா? சரி, அதை விடுங்க. நான் இன்னைக்கு லேட்டா வந்ததை பாஸ்ட் சொல்லிடாதீங்க. நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்குவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். இங்க வேற கையை உயர்த்துக்கிறாங்களே. நேற்று வாங்கின செருப்பு எப்படி நல்லா உழைக்குமா? 1000 ரூபாய்க்கு உள்ள செருப்பை 990 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம ஆண்டவர் மேல பார்த்த வேண்டிய இடத்துல செருப்பு எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டா நான் என்ன செய்யறது? கண்ணை செருப்பு மேலேயே வச்சிருக்கணும். ஆராதனை 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 ஆராதனை. பைக்குக்கு சைட் ஸ்டாண்ட் போட்டனா அவன் மட்டன் குழம்பு மூடி வச்சாளா? ஐயோ, மட்டன் விற்கிற விலைக்கு பாக்கியராஜ் வீட்டுக்கு பால் காய்ச்சி வேற போகணுமே. அவனுக்கு மொய் எவ்வளோ செய்யலாம்? அவன் எப்படி நம்மளுக்கு செய்ய போறதில்ல? ஒரு 50 ரூபா செய்வோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். நம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நீங்க யாராவது போட்டு வாசிங்க. என்னையா இருக்கிற நீ? அன்பு நீடிய காலம் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை உள்ளது, இருமானதை நாடாது, தற்பொழுது நாடாது, சினப்படையாது, தீங்கு நினையாது, அயோத்தியில் சந்தோஷப்பட்டால் அந்நியாயத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் முடியாது, தீர்க்க தரிசனம் முடிந்து போம், அந்நிய பாஷைகள் முடிந்து போம், அறிவானாலும் முடிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசி சொன்னாலும் குறைவுள்ளது, நிறைவானது வருமுறை குறைவானது ஒழியாது. ஆமே, நல்லபடியா பேசலாம். நம்ம கிட்ட முடியுமா? நாம் அடுத்த வேதத்தை சொல்லுவோம். நீதிமொழிகள் 17:17 இவ்வாறாக சொல்கிறது. அதுக்கு முன்பாக ஒரு சிறிய வேண்டுகோள். சபை விசுவாசிகள் தன் மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா சைலண்ட் மோட்ல போடுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. வேத பகுதிகளாக கடந்து சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 17:17 இவ்வாறாக சொல்கிறது. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கடி உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். சிநேகிதத்தை குறித்து நம் வேதம் இவ்வாறாக கூறுகிறது. இன்னைக்கு பாஸ்டர் சைட்டு எத்தனை மணிக்கு முடிக்கிறான்னு பார்க்கலாம். 12 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான் அந்த மாசத்துல மணி. நமக்கு ஆத்மா தேவெல்லாம் 1008 இருக்குல்ல. ஒரு 3/4 மணி நேரம் ஒழுங்கா ஆராய்ச்சி முடிய மாட்டேங்குது. எப்படியோ நம்ம கிளம்பி நீ யாருன்னா ஃபோன் பண்ணிக்கலாம் பார்ப்போம். அது 8 நிமிஷத்துக்காக 55 மெசேஜா? கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்துக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிநேகிதத்தை குறித்து நமது வேதம் இன்னும் அதிகமாக கூறுகிறது. நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18:24. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமான சிநேகிப்பவனும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம மாப்பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? ஹலோ மாப்பிள்ள, எங்கடா இருக்க? பார்த்தேன். அப்புறம் பெருமாள் எப்படி தானே? மனித கண்களை நாம் மறைக்கலாம், ஆனால் தேவ கண்களை ஒருபோதும் யாராலும் மறைக்க முடியாது. அல்லேலூயா. ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோருக்கு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து இயேசு உன்னை பிரகாசிக்க செய்வார் என்று சொல்லி இருக்கிறார்.
இல்லையா? அப்பா, தூங்காதன்னா எப்படி தூங்காம இருக்க முடியும்? இந்த மனுஷன் என்னைக்காவது ஆசீர்வாதமா 4 வார்த்தையை பேசியிருக்காரா? அவன் வீட்டுக்கு ஒண்ணு, வாசலுக்கு ஒண்ணு, வாரத்துக்கு ஒண்ணு வாக்குதத்தை அள்ளி தெளிக்கிறான். இவரு வாயிலிருந்து தப்பி தவறி ஒரு வாக்குதத்தை கூட வரமாட்டேங்குதே. கதையும் கிடையாது, ஜோக்கும் கிடையாது, பாட்டும் கிடையாது. அப்ப நம்ம எப்படி தூங்காம இருக்க முடியும்? நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் கொள்ளாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது என் மனைவிக்கிறான். தேவ ஆவியானவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று தேவன் சொல்கிறார். எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, அவளை கல்லெஞ்சக்காரியா இருக்கா. தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபைக்கு சேர்த்துக் கொள்வார். சரி, இவன் எப்படி உள்ள வந்தான்? தேவன் நம்ம வாழ்க்கையை சீரமைப்பதற்காக சில நபர்களை முட்களாக பயன்படுத்துவார். பைபிளை படிக்கிறாளா? நமக்கு தான் 1000 வேலை இருக்கு, அவங்களுக்கு என்ன வேலை? இன்னைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு லீவு. இன்னைக்கும் காலையிலேயே சர்ச்சுக்கு வந்தார். சர்ச்சுக்கு வரலன்னா பாஸ்டர் ஏன் வரல, எதுக்கு வரலன்னு சொல்லி திட்டிட்டு கிடப்பார். நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையப்பா. பாஸ்டருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 63 இருக்குமா? அவ்வளவு வயசுல டயர்டே ஆகாம மெசேஜ் கொடுக்குறாரு. கேட்கிற நம்மளுக்கே இவ்வளவு டயர்டா இருக்கு. என்ன செய்யறது? ஒருவேளை ஆண்டவர் கொடுக்குற பலமா இருக்குமோ? நம்மளுக்கு ஆண்டவர் எப்ப அந்த பலத்தை கொடுப்பாரோ தெரியல. தேவன் இவ்வளவு நேரம் நம்மிடம் பேசியதற்காக அவர் நன்றி செலுத்துவோமாக. தேவனே, நீர் எங்களோடு பேசிய இந்த காரியங்களுக்காக அவர் நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்பொழுதும் எங்களோட இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வேதத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்தீர்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். செருப்பு செருப்பு செருப்பு. ஹலோ, அவன் வட்டி அமௌண்ட் தந்தானா? பேசி பார்த்தீங்களா? மிரட்டி பார்த்தீங்களா? அவன் பையனை தூக்கிடு. நான் வேதனையோட சில காரியங்கள் சபையில நான் மகிமைப்படுத்துறதுக்காகவும் ஆத்மா ஆதாயம் பண்ணுறதுக்காகவும் தான் நான் சபையில். ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு என்னன்னா சபையில் உள்ள குறை எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தருக்கு சபை பாடல் ஆராதனை இருந்தால் போதும், பரலோகம் போயிடலாம், ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், வசனமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் சபையில் உள்ள பொருள் எல்லாத்தையும் நான் தான் வாங்கி வச்சிருக்கேன், சபையே என்னாலே எங்களுக்கு பெருமைப்படுறவரை தேவன் எதிர்பார்க்க வசனங்கள் இருப்பாங்க. இன்னொருத்தருக்கு உடல் மட்டும்தான் இங்கே இருக்கு, மற்றபடி சிந்தனை என்ன உலகத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் தான் இருக்கு. நான் என்னுடைய இரத்தத்தினால சபை எதுக்காவா இருந்தேன், நான் ஒவ்வொருவருமே நான் அதிக அன்பு வைக்கிறேன். ஆனால் நீங்களே உங்களுடைய காரியத்துக்காக நிறைய நேரம் கஷ்டமாக இருக்கு. இனிமேலாம் நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். யோசி ஐயோ சர்ச்சு முடிஞ்சோம். இந்த வாரம் ஆண்டவர் சுத்தம் இருக்க போறார். சரி, அடுத்த வாரம் வருவோம். கொஞ்சம் கஷ்டம் தான், சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்.